ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரேடியோ மாஸ்டர் பாக்ஸர் அன்பாக்சிங் பண்ணுறோம். இது நான் ரோபோ கிரேஸ்னு ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸர் இஎல்ஆர்எஸ் M2 வெர்ஷன். இது இது வந்து பாக்ஸர் எடிஷன் ஆக்சுவலாக. இதில் 2-3 எடிஷன் இருக்குது. நம்ம பாக்கெட் எடிஷன், இது வந்து நான் பாக்ஸர் எடிஷன் வாங்கியிருக்கேன். இது வந்து இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரி கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்டிவ் கேஸ் ஆக்சுவலாக. இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருப்பாங்க, சம் பாக்ஸர் ஸ்டிக்கர்ஸு. இது வேணால் நம்ம வேறு ஏதாச்சும் ட்ரோன்ஸில் வேறு இதில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் தான் இது. ஸோ நல்ல கூல் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே ரேடியோ மாஸ்டர்னு இருக்குது, அதுக்கப்புறம் TRX எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போது ரேடியோ மாஸ்டர் பாக்ஸருடைய ப்ரொடெக்டிவ் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்தீங்க, பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேரி கேஸில் வச்சு நீங்கள் ஏதாச்சும் லக்கேஜில் டம்ப் பண்ணி போகிறப்போ மேலேருந்து ஏதாச்சும் இருந்தாலும் அது வந்து ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ஆப்ஷன் ஆக்சுவலாக. இது நல்ல திங்கிங் ஆக்சுவலாக, நல்லா திங்க் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் குட் ரியலி. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் இருக்குது. அந்த ஸ்ட்ராப்லேயும் நம்மளுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுன்னா ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் பெரிய கையாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்ம பிடிச்சி தூக்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது நல்ல ஒரு தாட் ஆக்சுவலாக. பட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குது ஆக்சுவலாக. எந்த குறையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி டக்டைல் ஃபீலிங்ஸும் நல்லா இருக்குது. எல்லா பட்டன்ஸும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சுவிட்சும் நம்ம ஒன்று அசைன் பண்ணிக்கலாம். இப்போது ஆம் பண்ணுறது, டிஸ்ஆம் பண்ணுறது, அதுக்கப்புறம் இப்போது ட்ரோன் கிராஸ் ஆகிடுச்சுன்னா அதில் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் அசைன் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் எப்படி அசைன் பண்ணுறதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அது ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஸ்க்ரீனுக்கு, எல்சிடி ஸ்க்ரீனில். ஸோ ஏதாச்சும் ஸ்க்ராச்சஸ் ஏதாச்சும் இது இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்டிவ் மாதிரி பண்ணி விட்டேன். அது ஃப்ரீயாக பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க அது. இப்போ ஃபீலிங், இந்த பாக்ஸரோட ஃபீலிங் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம என்ன அன்பாக்சிங் பண்ணுறோன்னா, அந்த பாக்ஸருக்கு வந்து பேட்ரிஸ் தேவைப்படும் ஆக்சுவலாக. லிப்போ பேட்ரி நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னா, லிப்போ அதே பிராண்டில் ரேடியோ மாஸ்டர் பிராண்ட்லேயும் 5000 mAh லிப்போ பேட்ரி, லித்தியம் பாலிமர் பேட்ரி, சாரி இது லித்தியம் அயன் பேட்ரி, இது ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம 2 டைப் ஆஃப் பேட்ரிஸ் உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்பில்ட் பேட்ரி, அதுக்கப்புறம் அந்த பேட்ரி ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. 1850 பேட்ரிஸ் அதில் வந்து நம்ம போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது சேஃபாக வச்சுக்கோங்க. நம்ம ஃப்யூச்சரில் நம்ம அந்த பேட்ரி போட்டு அதுலேயும் பேட்ரி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 1850 செல்ஸ் பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பட்டனை கீப் ஆன் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ஸ்டார்ட் ஆகிரும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி கொடுப்பாங்க, எட்ஜ் TRXன்னு கொடுக்கும். அதுக்கப்புறம் வேறு இந்த ஒரு பட்டன்ஸ் எப்படி அசைன் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கன்சிக்யூட்டிவ் வீடியோஸில் நம்ம எப்படி அசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஃபஸ்ட்டு ட்ரோனை எப்படி நம்ம ஃப்ளை பண்ணுறது எல்லாம் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா சேனல்ஸ் நம்ம ஒரு சேனல் ஒன்று அசைன் பண்ணுறது, எப்படி ELRS எப்படி நம்ம வந்து எனேபிள் பண்ணுறது எல்லாம் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு கன்சிக்யூட்டிவ் இதில். இப்போ மேலே பார்த்திங்கன்னா போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ELRS ஆண்டனா, நம்ம எக்ஸ்ட்ரா ஆண்டனா வேணால் போட்டுக்கலாம். ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி. அது பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோன் வந்து கிராஸ் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு அந்த பட்டன்ஸ் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டன்ஸ் ஒன்று அசைன் பண்ணிக்கலாம் நம்ம. அது பார்த்திங்கன்னா நம்ம ஜாய்ஸ்டிக் மாதிரி அந்த USB Type-C போட்டு அதுலேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டத்துலேயோ கனெக்ட் பண்ணி நம்ம சிமுலேட்டர் ரன் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும், அந்த USB போட்டு. அதேமாதிரி ஹெட்செட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம ரியல் டைமில் நம்ம ட்ரோனை இது பண்ணுறதுக்கு, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அது லிசன் பண்ணிக்கலாம், எங்கே போகுது என்ன பண்ணுது அப்படின்னு லிசன் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருப்பாங்க, சார்ஜிங் USB Type-C, அதுலேயும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லித்தியம் அயன் பேட்ரிஸ், நம்ம இந்த மாதிரி பேட்ரிஸ் வந்து நம்ம ஒன்ஸ் இன் ஒயில் என்ன பண்ணணும், எடுத்து நம்ம பேலன்ஸ் சார்ஜரில் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு போகிறதுனால நம்ம அந்த லைஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த ப்ரொடெக்டிவ் ஸ்லீவை போட்டுட்டு நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம். ஸோ தட் அது சேஃபாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.